கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல லாஸ்ட் செய்தி எனக்கு தியானிக்க இருக்கிறோம். 3வது பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேதருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, கல்வாரி திருப்பீடமே, கரிபோக்கும் திருரதமே, கல்வாரி திருப்பீடமே, கரிபோக்கும் திருரதமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக அப்ப கொடுத்தோம் ஐயா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக அப்ப கொடுத்தோம் ஐயா, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேதருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, இசோப்பினால் கழுவாம் இன்றே சுத்தமாவாம், இசோப்பினால் கழுவாம் இன்றே சுத்தமாவாம், உருகின்ற பனி போல வெண்மையாவாம் ஐயா வம் திருவார்த்தையினால், உருகின்ற பனி போல வெண்மையாவாம் ஐயா வம் திருவார்த்தையினால், மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேதருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேதருக்கே, அப்பா உம் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பா உம் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அனல் முட்டி எரிய வேடாம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அனல் முட்டி எரிய வேடாம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம், தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம், என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கிறோம், என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கிறோம், உபரா ரிபரா ரிபரரா ரிப்பரா ரிவா ரிவரா ரிப்பரா ரிகரா ரிகரரா விகர மகரகரா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம், மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு வசனத்தை 3வது நாள் கடைசி நாளா தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். இப்ப இதுல என்ன பாட்டு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 வசனம், ஆகையாளுக்கு நான் உங்களுக்கு தனியா ஒரு செய்தி போட்டேன். நீங்கள் எல்லாவித அழுக்கு கொடிய துக்கணத்தையும் ஒழித்து விட்டு, ஒழிக்கும் பொழுது ஒரு குணாதிசயம் உங்களிலே உருவாகும். இதெல்லாம் ஒழிக்கும் போது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் உள்ளத்திலே
நாட்டப்பட்டதுமாகிய உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமுள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்று. சாந்தம் ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு பார்த்து முடியும். சாந்தம், சாந்தம்ங்கிறது ஒரு குணாதிசயம். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சில துர்க்குணங்களை நான் உங்களுக்கு காமிச்சேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 நான் வாசிக்க போறது கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இதெல்லாம் உங்களை விட்டு போயிருச்சுனா கிடைக்க போறது சாந்தம். இந்த சாந்தங்கிற ஒரு குணாதிசயங்கிறது, அந்த சாந்தங்கிற குணாதிசயம் வந்தா தான் வசனங்கிற விதை உள்ள உட்காரும். சாந்தங்கிற ஒரு குணாதிசயம் உங்களுக்கு வந்தா தான் இது எப்படிங்கிறத உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லித்தரும். இப்ப இங்க ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி இங்க இருக்காங்க. எனக்கு அவங்க மேல மகா கோபம், எனக்கு கோபம், பயங்கரமான கோபம். அந்த கோபம் எனக்குள்ள இருக்க இருக்க வாசனை எனக்குள்ள வர முடியாது. இப்பொழுதுமே ஹிருதயத்துல அந்த கோபம் கசப்பும் அப்படி கர் 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 கர்னு சுத்திக்கிட்டே இருக்கும். இவன் என் கையில சிக்கட்டும், இந்த என் கையில சிக்கட்டும், நல்லா விடு விடு விடுன்னு விடுட்டு ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாஸ்டருடைய சாட்சி. யாருடைய சாட்சி? பாஸ்டருடைய சாட்சி. அந்த பாஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு காலத்துல, இப்பெல்லாம் என்னை விட்டு தூரமா போயிட்டார். அவரை ஒரு இன்னொரு ஊழியக்காரர், அவர் ஒரு வெட்டினரி டாக்டர். யாருங்க? வெட்டினரி டாக்டர். இந்த வெட்டினரி டாக்டர் இந்த பாஸ்டர் அப்படியே உரசிக்கிட்டே இருப்பார். சார் சார் சார், என்ன நீ என்ன நேற்று வந்த பய, நேற்று வந்த பைய இன்னைக்கு பெரிய பாஸ்டர் ஆயிட்டியா நீ, பாவியால் ஆயிட்டியோ நீயே அப்படின்னு சொல்லி ரொம்ப தேவையில்லாம உரசுறாரு. நாளைக்கு இவருக்கு அவரை பார்த்தா பயங்கர கோபம் வரும். ஏன்னா இவர் சின்னதா வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டவர் வளர்த்து கொடுத்தாரு. இப்ப ஒரு நாள் இந்த வெட்டினரி டாக்டரும் இந்த பாஸ்டரும் வேற ஒருத்தரும் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த வேற ஒருவர் இந்த வெட்டினரி டாக்டரை பிடிச்சி எக்கு 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 எக்குன்னு எக்குறாரு. அடிதான் கொடுக்கல. இவர் அதோட சேர்ந்துக்கிட்டார். ஏன்னா நம்ம நேர போய் அடிச்சா நல்லா இருக்குல்ல டாக்டர் எங்கிட்ட சொல்றாரு. அவர் இவரை திட்டா நானும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எனக்கு உள்ளதெல்லாம் ஏன் ஷேரையும் கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப இவருக்கு நேரா போய் சண்டை போடுறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா இவர் ஒரு முகமடி போட்டிருக்கிறார். அந்த முகமடி பேரு பாஸ்டர். அந்த பாஸ்டங்கிற முகமடியை போட்டுக்கிட்டு இவரால் செய்ய முடியாது, சண்டை போட முடியாது. இப்ப இவர் ஆரஞ்சு விட்டாரா, இவர் சரி முடிச்சிட்டார். இதுதான் கோபம், கசப்பு எல்லாம் போயிருச்சு. உங்களுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா சாந்தம் அப்படின்னு ஒண்ணு. இந்த சாந்தம்ங்கிற ஒரு குணாதிசயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை எப்படி இருக்குன்னா அந்த உங்களை வித்தியாசமா பார்ப்பார். அப்புறம்தான் அந்த விதை உள்ள உங்களை விட்டு போக முடியும். அதுவரை என்ன செய்யாது, விதை உள்ள போகாது. சரி, இப்ப நேற்று நான் சொன்ன வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நேற்று கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டோம். எடுத்து போகாம மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். சாந்தத்துக்கு அர்த்தம் மனத்தாழ்மை. அது அடர்ந்த கேரக்டர். இந்த மனத்தாழ்மைன்னு வரும்பொழுது என்ன சொன்னாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளுங்கிற மனப்பக்கம் வரும். உங்களுக்கு அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க என்னென்ன கேட்பீங்க, டெய்லி தான் சொல்றீங்க, ஐயா நான் இங்க எதையா சொல்றேன் அதை சொல்லு அப்படின்னு என்கிட்ட கேட்கறது உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல கேட்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்றதுன்னா, நான் ஒரு வசனத்துக்கு ஒரு விளக்கத்தை நான் சொன்னா அதை வேறு ஒருத்தர் இல்ல இது சரி கிடையாது, இது தப்பு அப்படின்னு சொன்னா நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க. எங்க பாஸ்ட் சொல்லி கொடுத்தாங்கன்னு கூட சொல்லாதீங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொல்றபடியே இது தவறான போதனை, இதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் நீங்க அப்படியே குவைட்டாயிரும். இதுதான் மனத்தாழ்மையில வருது. இல்ல என்ன உங்க பாஸ்ட் பெரிய பாஸ்ட் இல்ல, உங்க பாஸ்ட் அப்படி தெரியுமா, நோ ஃபைட்டிங். அதனாலதான் இங்க நம்ம பாக்குறோம், நான் இது ஆண்டவராக இயேசு வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினவர் சாதம் மனத்தன்மை இருக்கு. என் நிகத்தை குறித்து நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிட்டேன். ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக்கொள்ளுங்க. லேர்னிங். இந்த லேர்னிங் ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட். ஆர்ட் நினைவுங்க, அது ஒரு கலை. கலை கலைங்கிறது என்ன அப்படி போட்டா முடியாது. இது கற்றுக்கொள்றது. இப்ப எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, என்னை உள்ள தண்ணிக்குள்ள பட்டுமே செத்தே போயிடும். ஆனா இதை நான் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்க கோச் சொல்லிக் கொடுப்பாரு, டாக்டருக்கு காலை எப்படி அடிக்கணும்,
கையை அப்படி வைக்கணும், அப்படி இழுக்கணும், அப்படி போகணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அவர் சொன்னதை என்னுடைய பிரெயினுக்குள்ள வச்சிருப்பேன். தண்ணிக்குள்ள விழுந்தாச்சுன்னா நமக்கு எதுவுமே மண்டையில் நிற்காது. அவர் சொன்னது ஒன்று ஞாபகம் இருக்குன்னு மறந்து போயிடும். டாக்டர் நீங்க இது இப்படி செஞ்சுட்டீங்க, தலையை நீங்க உள்ளே வைக்கணும், வெளியில கொண்டாடணும், அப்படியே அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். நான் அதை லேர்ன் பண்றேன். இது ஒரு வகையான ஆர்ட். அப்படியே பெருதான கிருவேன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல நான் அப்படியே நல்லா ஸ்வாங் ஸ்விம் பண்ணுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டேன், இல்லை நான் சொல்லலை. இது ஒரு ஆர்ட். இது ஸ்விம்மிங்கிறது ஒரு ஆர்ட். அதுபோல குணாதிசயத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும். யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும்? நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கற்றுக்கொள்ளணும். எப்படி கற்றுக்கொள்ளணும்? இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா எனக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு பிரிவிலே கிடையாது. இப்போ ஒரு மீன் இருக்கு. மீனுக்கு எங்கேயாவது ஒரு கோச்சிட்ட போய் சொல்லி கொடுப்போமா? அது மீனா பிறந்தனால தண்ணீர் போட்ட விட்டுனா நின்று ஆரம்பிச்சு. நாய்க்கு வா 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 சொல்லி அது பிறந்த குணம், பிறந்தனா அது குலைக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு இந்த ரெண்டுமே கிடையாது. எது ரெண்டு கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, சாந்தமும் கிடையாது, மனத்தாழ்மையும் கிடையாது. இந்த சாந்தமும் மனத்தலைமைக்கு ஆப்போசிட் என்னன்னா பெருமை. அது நம்முடைய குணாதிசயம். பிறக்கும் போதே அது நம்மளோட சேர்ந்து வந்துச்சு, பெருமை. இப்ப யாராவது உங்களை பார்த்து பிரதர் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, எனக்கே நல்லா தெரியும் நாம ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நான் எப்பவுமே என்னைய குறித்து சொல்லுவேன், நான் ஒரு ஓல்டு மேன், ரொம்ப வயதான ஆளு. இந்த வயதான எனக்கு இந்த வயதுல ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. தம்பி நீ சிகரெட் ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் இருந்தாலும் ஏன் வயது வரும்பொழுது நான் உயிரோட வாழ முடியாது அங்கிறத என்னுடைய வயதை வைத்து நான் சொல்லுவேன். என் வயதுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பலனை நான் வச்சு அப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன். சரி, இந்த பெருமை எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்க, பிறக்கும் போதே வந்துடும். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு குட்டி பொம்பளை பிள்ளை இருக்கா, சரியா? குட்டி பொம்பளை பிள்ளைக்கு அழகா பட்டுச்சல் போட்டு கொடுத்துருக்கீங்க. அது பட்டுச்சலை போட்டு இப்பதான் நடக்க ஆரம்பிக்குது. அது நடக்கும்போது எப்படி ஸ்டைலா நடக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த பட்டு லேசா தூக்கிக்கிறோம். அது நடக்கும்போது ரொம்ப ஸ்டைலா, அது பெருமையா நடக்கும். யார் அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா இப்படி பெருமையா நடக்கும்னு சொல்லி? இது பிறக்கிற சுபாவம், பிறக்கும் போதே அது வந்துருது. இப்ப அந்த பாப்பாட்ட போய் அந்த பட்டு சேலை நீங்க கலப்புறீங்கன்னா அது விடாது. ஏன் விடாதுன்னா, இது எனக்கு உரியது, இது எனக்கு அழகு கொடுக்குது, நான் இப்படி நடக்கும்போது நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு அந்த பிள்ளை சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது அல்ல அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 11வது அதிகாரம் 20 அப்பொழுது எப்பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைனல் இளைப்பாறுதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்தியாசமான இளைப்பாறுதல் இருக்கு. ஒண்ணு, இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வேலையை பார்க்குறோம், நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இன்னைக்கு ஆண்டோடைய பிரதான கிருபையினால ஓபியை முடிச்சுட்டு நான் என் மக வீட்டுக்கு போகிறேன். மக வீட்டுக்கு போய் ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நைட்ல இருந்து காலையில் வந்துடுவேன். காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 மணிக்கு நான் அங்கேருந்து கிளம்புவேன். இங்கே ஒரு 8, 8:30க்கெல்லாம் வந்து சேர்ந்துருவேன். ஆனால் காலையில் உள்ள செய்தி கட்டாகும். என்ன செய்யறது நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஆலோசனை என்ன தோணுச்சுன்னா, நான் 12 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுவேன். சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. யாராவது ஒருத்தருக்கு, யாரு நிறைய பேர் வேண்டாம், ஒருத்தர் வந்தாலும் 7 மணிக்கு நான் மெசேஜ் கொடுப்பேன். இந்த சென்ட் கண்டினியூ வச்சுக்கலாம். அதாவது நாளைக்கு காலையில சொல்ல வேண்டிய செய்தியை நைட்டு சொல்லிடுவேன். அதாவது எனக்கு என்ன பாரம்னா, ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, கொஞ்சத்துல உண்மையா இருப்பார் அப்படிங்கிறார். என் மக வீட்டுல நெட் இருக்கா, இருக்கு. ரூம் இருக்கா, இருக்கு. என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. எனக்கு ஆசை இருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மன தாழ்மைங்கிற ஒரு குணாதிசயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நேற்று நான் சொன்னதுல திரும்ப இந்த கண்டினியூட்டி நீங்க பார்க்க போறோம். என்ன ஆகணும்? 12வது அதிகாரம் எனக்கு ஆரம்பிச்சேன், என்னால முடிக்க முடியல. என்னாகமும் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனா இருந்தான். இதை நேற்று நான் சொல்லிட்டேன், முகங்கொப்பர விழுந்தாரு சொல்லி. ஆனா அந்த குணாதிசயம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குணாதிசயம் இருந்துச்சு. பாப்போமா? எபிரேயர் எடுத்துக்கிறோம். எபிரேயர் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். எபிரேயர் என்னங்கிறது ஸ்டார்ட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் சொன்னா தான் இது புரியும். எபிரேயருக்கு
இந்த புத்தகம் எழுதப்பட்டது எப்பன்னா கிபி 70 முன்னாடி. கிபி 70 முன்னாடி தேவாலயம் 70 அழிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அன்னைக்கு வாழ்ந்த சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப பலி செலுத்துறதுக்கு தேவாலயத்துக்கு போறதை நிறுத்திட்டாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, இல்ல சரியா தெரியலையா, அப்பா தாத்தா தாத்தாக்கா தாத்தா போட்டாக்கா போட்டா ஆபிரகாம்ல இருந்து மோசையில இருந்து இந்த இதை ஆரம்பிச்சு விட்டாரு, நாங்க அப்படியே நிப்பாட்டோம் அப்படின்ட்டு அவங்க திரும்ப பலி செலுத்த போகிறார்கள். அவர்களுக்காக இது எழுதப்பட்டது. அப்ப எழுதும்பொழுது 3வது அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்க்கணும். இப்ப நம்ம மோசையை குறித்து தியானிச்சுட்டு இருக்கோம். மோசே உண்மையில்லா வந்தார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட மேலானவர்ங்கிறத நம்ம பார்க்கப்படும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பிரியமான சகோதரன்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். சகோதரனாரு, பிரியமான சகோதரனாரு. ஆனா எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன், இது பவுலா இருக்கலாம், என்ன சொல்லுகிறார்னா பரம அழைப்புக்கு பங்கு. இப்ப இந்த பரம அழைப்புல நீங்க போய் சேரணும்னா உங்களுக்கு இந்த குணாதிசயம் தேவை. அதான் நான் சொல்றேன். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பார்க்கிறது வரை கவனித்து பார்த்து, காகங்களை கவனித்து பாருங்கள். அது நூற்கருதும் இல்லை, அதுக்கு பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஆனா அனுதினம் அதற்கு போஷிக்கிறார். அதுபோல இதை கவனித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிறானா. மேலும் தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையா இருந்தது போல இவரும் தம்மை உண்டாக்கினும் உண்மையா இருந்தார். எதுல உண்மையா இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாழ்மையில உண்மையா இருந்தார். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டெங்கும் மேல்மை இருந்து உண்மை இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார். அது என்ன உண்மைங்கிறத அடுத்து நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம், தாழ்மையில இதான் பீக். இதை விட ஒரு தாழ்மையை யாராலையும் பார்க்க முடியாது. அவர் எபிரேயர் 5:7 அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பமோடு பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பக்தியை நிமித்தம் கேட்க பண்ணினார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஈக்குவல், சந்தேகமே. ஒரு சிலர் சொல்லுவாங்க யார் பெரியவர் சொல்லி கண்டுபிடிக்க. என்னுடைய பெரியப்பா, எங்க அப்பாவுடைய கூட பிறந்த அண்ணனுடைய பையன் பெர்சியஸ் லைசாண்டர். பெர்சியஸ்னா ரொம்ப வெளியேற பெற்ற லைசாண்டர் அவருடைய பேர். அவர் ஒரு வக்கீலுக்கு படித்தார். லாயரா முடிச்சுட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சாரு. நல்லா பணம் சம்பாதிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பைபிளை தூக்குனது அவர். எனக்கு முன்னாடி தூக்கிட்டார். தூக்கி சபையில போய் பிரசங்கம் பண்ணுவார். ஆனா டைரக்ஷன் மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் நீ எலக்ட்ரிக்கல் ஷாப்லாம் வேண்டாம், நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஒரு பிரேயர் ஹாலா மாத்திட்டார். பிரேயர் ஹாலா மாற்றி வீணனார சிலரோட சேர்ந்துட்டார். யாருங்க? வீணர் பாஸ்டர். அது எங்க வீணர் பாஸ்டர். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பைபிள் உட்காந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவில் இதுல யார் பெரியவர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம நினைக்கிறதா நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அந்த டாப் பவர்ஃபுல் பிள்ளைகிட்ட போய் வேலை நடத்தலாம். என் தம்பி இருக்காரு, பேருக்கு தான் தம்பி, ஆனா அவருக்கு தான் எல்லா பவரும் இருக்கு. அவர் நினைச்சா எல்லாமே நடத்திப்பாரு. இப்போ ஓபிக்குள்ள வந்தீங்கன்னா மனுஷங்க நடக்க முடியாது, எல்லாத்தையும் உடைச்சு போட்டாரு. டைல்ஸ் எல்லாம் மாத்த போறது யார்ட்டையும் கேட்க மாட்டார், அவரா செஞ்சிருவாரு. இப்ப அதுபோல இவங்களுக்கு இந்த வீணராகிய சிலர் வேலை என்னன்னா யார் பெரியவர்னு சொல்லி இந்த ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஒரு தடவை நான் அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போது அவன் தன்னுடைய ரிசர்ச்சை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தான். நாங்கள் சில பாஸ்டர் உட்காந்துருக்கோம். அந்த பாஸ்டர் எல்லாம் நைட் ஃபுல்லா மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. மெடிடேஷன் பண்ணி 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 பல வசனங்களை தேடி கண்டுபிடிச்சு வருவாங்க. அவர் சொல்லுவாரு, பரிசுத்தாவியனார் தான் பெரியவர்னு சொல்லி அவர் பாயிண்ட கொண்டு வருவார். ஏன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லுவார். நாங்கெல்லாம் அதை உட்காந்து ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், என்னடா பாச்சு எல்லாமே ஈக்குவல் தான்டா, பிதா குமார சேம் தானே அப்படின்னு சொல்லி கோவம் வந்துருச்சு. அவன் மனைவி கூப்பிடுறான், பேர் மாலதி. ஏன் மாலதி, இங்க அவர் இவனும் இதைத்தான் சொல்றான். ஏத்தான் சொல்றான், ஈக்குவல் அப்படின்னு சொல்றான் அப்படின்ட்டு. இதுதான் உண்மை. ஆனா சாத்தா நிச்சயமா உங்களை வழி கொண்டு போயிருவான். ஆனா
ஈக்குவலா இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி, அவர் மாமிசத்தை போது இந்த தாழ்மையை காட்டுறாரு. இதான் சொல்றாரு. தாழ்மை எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மாமிசத்தில் இந்த நாட்களிலே, இது மாமிசத்தில் இருந்த நாட்கள், அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈக்குவலா அங்க போய் உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து இப்படி ஜெபம் பண்ண மாட்டார். தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வளர். மரணத்திலிருந்து ரட்சிக்க வளர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மரணங்கிறது சாதாரண மரணம் கிடையாது. அது எப்படி மறிக்கிறார்னா, உலகத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவாட்டு பாவம் முழுவதும் அவர் மேல டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டே அந்த பாவத்தோடு இனி வரக்கூடிய பாவத்தையும் சுமந்துதான் மறிக்கிறார். அப்ப அவரை மரணத்திலிருந்து வெளியே வந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டாத பக்தி வந்து, இதுதான் தாழ்மையுடைய பிராக்டிக்கலான ஒரு காரியம். சரி, இப்ப பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம் 36வது வசனத்துல தாழ்மையில அடுத்த ஸ்டெப்பை காட்டுறது. இதை விட பெரிய தாழ்மையை எங்கேயுமே பார்க்க முடியாது. மத்தேயு 26:39. திரும்ப நான் சொல்றேன், சில லேட்டா வந்திருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்றேன். இப்ப யாக்கோபு வேத வசனத்தை விதைக்கிற சொல்றார். கெட்டதெல்லாம் நீக்கிட்டு நமக்கு ஒரு நாட்டணும். அந்த நாட்டுறதுல நாட்டினாத்தான் வசனம் உள்ள போகும். அது என்னது? சாந்தம். நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு இருக்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 30. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து. இப்ப என்னுடைய வீட்டுல டைல்ஸ் போட்டுருப்பாங்க. அதுல போன டைல்ஸ் கிடையாது, ஆனா தொடச்சு கழிச்சு நீட்டா இருக்கும். முகம் குப்புற விழுந்து பாருங்க, உங்க முகத்துல ஒரு தூசியும் வராது. இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்கு, பிளே பிளாக் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்டர்லாக்கிங் டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அங்க தூசியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தரையில இந்த பிளாக் எல்லாம் கிடையாது, தார் ரோடு கிடையாது, தூசி தூசி தூசி. அந்த தூசி மேலதான் ஆண்டவராக முகம் குப்புற விழுகிறாங்க. சற்று அப்புறம் போய் முகாங்கோப்புற விழுந்து, பிதாவே என் பிதாவே இந்த பாட்டு. இதுதான் தாழ்மையுடைய மேக்சிமமான காரியத்தை நம்மளுக்கு காட்டுறது. சரி, இப்ப இந்த வேத வசனம், திரும்ப வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 21 வசனம். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனம். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ள வசனம். இந்த வசனத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா ஒரு அருமையான ஒரு தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார். அது என்ன அனுபவம் கேட்டீங்களா? எரேமியா 20வது அதிகாரம் 9வது. எரேமியா 20:9. ஆகையால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமல். இவருடைய பிரச்சனை என்னன்னா, சொல் பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வாயவே திறக்க மாட்டேன், குயட்டா இருப்பேன், எவன் எக்கெட்டு சாவுங்கிறா, நான் எதுக்கு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கணும், அதனால நான் வாயவே திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுக்கிட்டார். எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமல், அவரை பத்தி எதுவுமே பேச மாட்டேன், இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமல். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நீங்க என்னத்தை சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன், போதும் சாமி இந்த பாடு அப்படின்னு சொல்லி என்றேன். ஆனாலும், இந்த ஆனாலும் ஒரு அருமையான அருமையான அருமையான, இந்த ஆனாலுங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தை என் எலும்புகளே அடைபட்டு எரிகிற அக்னியை போல என் இருதயத்தில் இருந்தது. இவர் வாட்டுக்கு சொல்லிடுவார், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சில நேரம் இந்த மாதிரி வரும், அது சில காரியத்தை சொல்லக்கூடாது நான் நினைப்பேன், ஆனா சொல்லிடுவேன். ஏன் சொல்லிடுவேன்னு சொல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது. அதனால இந்த பிள்ளைகள்லாம் ஸ்டாப், இது ஆடுகள், இந்த ஆளுக்கு கருணாக்கு இருக்குது, சொன்னா நடந்துருக்கு அப்படின்னு நான் ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்றேன். அது ஒரு காரணம்னா, அந்த வார்த்தை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கினியை போல, எலும்புகளே எரிகிற அக்கினியை போல. இந்த அக்கினி என்ன செய்யுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இரும்பு இருக்கு, அந்த இரும்பை வளைக்கிறது முடியுமா? முடியாது. ஆனா அந்த கொள்ளன்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா, அந்த கொள்ளை அந்த இரும்பை கொண்டு போய் தீல வைப்பாரு. அந்த அக்குனி என்ன செய்யும், எரிஞ்சு 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 ரெட் கலரா மாத்தும். அப்புறம் ஒரு அடி கொடுப்பான், டாம்னு அடிப்பான், அது வளைஞ்சிடும்.
இதுதான் அக்கினி. உங்க இருதயத்துல எவ்வளவு கடினமான காரியம் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு ஆடி கொடுப்பாரு, அது வளைச்சிடும். ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது. ஆத்துமாக்களை எப்படி ரட்சிக்குங்கிற நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? லூக்கா 2வது அதிகாரம் 10வது. லூக்கா 2:10. அந்த வசனமாகிய இயேசு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2:10 லூக்கா, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை விட மிகுந்த சந்தோஷம். அந்த வசனம் அந்த இருதயத்திற்குள்ள வந்து உங்களுக்கு கிடைக்கிறது சந்தோஷம் இல்ல, மிகுந்த சந்தோஷம். சந்தோஷத்தை அனுபவிச்சா தான் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த ரூம்ல நீங்க பாக்குறீங்க, ஒரு ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்காரன் வந்து கேட்டானா, குளிரும் அப்படின்னு சொன்னா, ஏன் நடுங்குமா, அப்படி கிடுக்கிட்டு நடுங்குவா அப்படின்னா, அதுக்குள்ள இருந்தா தான் தெரியும் அது எப்படி சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுபோல உங்களுக்கு தேவை என்ன, அந்த வசனம் உங்களுக்குள்ள போய் என்ன செய்யணும், வேலை செய்யணும். வேலை செய்தா தான் உங்களை மாற்றும். எப்படி மாற்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது. அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்காதா என்று தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததுனாலே நற்குணசாலி. ஆராய்ந்து பார்க்கணும். உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுச்சு. வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். சிலர் வருவீங்க, ஒரு சொல்லக்கூடாது, அவர் வந்து ஒரு பிரசன்ட் போட்டுட்டு போயிடுவார். அப்புறம் அவரை கண்டே பிடிக்க முடியாது. அது அவருடைய பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. அந்த வசனத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும். சரி, இந்த வசனத்திற்கு அடுத்து என்ன வல்லமை இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மல்கியா 3வது அதிகாரம் 2வது வசனம். முதல் உங்களுக்கு காட்டி அக்னி. எதையுமே சொல்றது அக்னிங்கிறார். ஆனா மல்கியா என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிற 3வது அதிகாரம் 2வது வசனம், உங்களுக்கு சலவைக்காரர் தெரியுமா, டோபி, அவங்கள்ட்ட ஒரு சில பவர் இருக்கு. சலக்காரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லா அழுக்கையும் சேர்த்து கட்டி வச்சிருவாங்க. அது போய் என்ன செய்யும், அப்படியே மாற்றிடும். ஆகையால் அவர் வரும் நாளை சகிப்பன் யார், அவர் வெளிப்படைகளை நிற்பவன் யார், அவர் புடம்போடுகிற அக்னியை போலவும் மன்னானுடைய சாவுக்காரன். ஏற்கனவே அக்னியை நான் காமிச்சிங்க, திரும்ப அக்னி தான் சொல்றாரு. சாவுக்காரன் அவங்க ஒரு வகையான கெமிக்கல் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அழுக்கு துணி எல்லாத்தையும் ஒன்னா கட்டி வச்சுட்டு அது அப்படியே என்ன செய்யும், அழுக்கெல்லாம் தூக்கி போட்டு. அடுத்து பாருங்க, 2வது ஒருத்தரை கொண்டாடுறாரு. இவர் யாருன்னா கோல்ட் ஸ்மித், வெள்ளி சாமான் செய்கிறவர். அவர் உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா நின்றுட்டு அதை செய்ய முடியாது. சமையல் நின்றுட்டு செய்யணும், உட்கார்ந்து செய்ய முடியாது. ஆனா இவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பதற்காக அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்து அவர் கர்த்தராக இருக்கும்படிக்கு இதெல்லாமே பொன்னை போலவும் வெண்ணெய் போலும் புடமிடுவார். இது ஒரு ப்ராசஸ். டோபி செய்யறது போல செய்தார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். சொல்லலாமா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். முந்தின வசனம் புதிய வானம் புதிய பூமி. அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டர் எப்படி மாறணும் அப்படிங்கிற, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை அற்றவர்களாகவும் பிழை அற்றவர்களாகவும் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் சமாதானம் எப்ப வரும்னா, பழைய குணமெல்லாம் துர்க்குணமெல்லாம் போயிட்டு புதிய குணம் உங்களுக்குள்ள வரணும். சரி, பழைய குணத்தோடைய மரித்த ஒரு நபரை அவங்களுக்கு நான் காட்டுறேன். பழைய குணத்தோடு மரித்த ஒருத்தனை காட்டப்படும். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 36வது வசனம். 25:36 37 பாருங்க. அவன் மனைவி அறிவிக்கும் போது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து கல்லை போல ஆயிற்று. அந்த இருதயத்துல டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கல. அதனால என்ன செய்ய, செத்து போச்சு. 39 நாபால் செத்து போனான் என்று, சரி 38 கர்த்தர் நாபாலை வாதித்தார். ஏன்னா இது தேராதுன்ட்டு வாதிக்கிறாரு. ஏறக்குறைய 10 நாளுக்கு பின் இந்த இருதயம் மாறவே இல்லை. ஆனா நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், மாறணும். மாறி ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், அதுல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரணும். சரி, இந்த வசனத்துக்குள்ள இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போறோம். எடுத்துக்கலாமா? சங்கீதம் 138:2
138:2 நான் உங்களுக்கு சொன்னேன், அக்கினி சமட்டி. ஆனா இத ஆண்டவர் எப்படி அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கிறார். 138வது அதிகாரம் 2வது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உடைய கிருபை நிமித்தம் உமது துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கு. ரொம்ப பிடிச்ச வசனம். ஆண்டவர் ரொம்ப சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னத்தினாலும் போட்டுக்கோயா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போடுங்க. சோமாட்டோவை போடு, என்னத்தினாலும் போடு. ஆனா அவர் எதை பிரஸ்தாபப்படுத்திருக்கிறார்னா வசனத்தை தான் பிரஸ்தாபப்படுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த வசனத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வல்லமை உள்ள வசனம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் வல்லமை உள்ள சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குறார். தாங்குது கையா. இந்த சூரியன் எப்படி இருக்குது? தாங்குது. வல்லமை வசனம் தாங்கிது. இந்த பூமி எப்படி இருக்குது? வல்லமை வசனம் தாங்கிது. இதுதான் வசனத்தை நீங்க விட்டீங்கன்னா வசனமான வாழ்க்கைக்குள்ள போயிடும். எனக்கெல்லாம் ஒரு வசனத்துக்கு ஒரு விளக்கம் கிடைச்சானா எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 5:20. இப்ப இவங்க ஜெயில வந்து வெளியில கொண்டாந்து ஆண்டவர் அப்போஸ்தலர் ஜெயில போட்டாங்க, வெளியில பண்றாங்க. வெளியில வந்துட்டு தேவதூதன் அவருக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் போய் அப்போஸ்தலர் 5:20 தேவாலயத்திலே நின்று ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். நின்று இந்த ஜீவனுள்ள வார்த்தையை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுங்க. நம்ம நினைச்சோம், எப்பா தேவதூதனே எங்களை காப்பாத்தி விட்டேல, நான் ஒரு 10 நாளைக்கு எங்க பொண்டாட்டிகளோட இருந்துட்டு நோ 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 ஜீவனுள்ள வசனத்தை நீன்னு பிரசங்கம் பண்ணும். அப்படி பிரசங்கம் பண்ண என்ன கிடைக்கும்னு பார்த்து இதை முடிக்க போயிடும். 8:35 அப்போஸ்தலர் 8:35. அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கும் போது இந்த வேத வசனத்துக்கு முன்பாக இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். ஆண்டோடைய வசனத்தை பிரசங்கிக்கணும். யாருக்கு பிரசங்கித்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தியோப்பியாங்கன்னா ஒரு இருண்ட தேசம். அதற்குள்ள யாருமே போக முடியாது. ஆனா சுவிசேஷத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டார், ஆடு கண்டுபிடிச்சிட்டார். இத யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க, எனோக் அப்படின்னு இருக்கும். ஜேஎம் ஸ்டாலின் இங்க இருக்காரான்னு தெரியல, இல்ல யார்கிட்ட இங்கிலீஷ் பைபிள் இருக்குன்னு தெரியல. அவங்க இந்த வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 27 வசனத்தை தமிழ்ல அது இல்லை, அதனால இங்கிலீஷ் பைபிள் பார்க்க சொன்னோம். அப்பொழுது அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியானுடைய ராஜஸ்திரி என்ற கந்தகை என்பவனுடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷத்திற்கு எல்லாத்துக்கும் தலைவனாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் எனோக் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவன் ஒரு அன்னகன். ஆண்டவர் பாருங்க, ஒரு அன்னகனை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இந்த அன்னகன் மூலமாக சுவிசேஷம் ஒரு வசனம் எத்தியோப்பியாவுக்கு போறதுக்கு ஆண்டவர் பிளான் பண்ணார். இது தேவனுடைய திட்டம். அவருக்கு குறை உள்ளவர்னாலும் போதும், ஆனா அதை உண்மையா செய்யணும். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. வசனத்திற்கு நாங்கள் நடுங்க வேண்டும் ஐயா. அவர்களை மாத்திரம் நோக்கி பார்ப்பீர் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் 7 மணிக்கு அடுத்த வசனத்தை கேட்க பலன் தாங்கப்பா, ஆசீர்வதியும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.